ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம் 1/4 கிலோ கூட சாப்பிடுறது இல்லை. ஆனா ஒருத்தர் ஒரு வேளைக்கே 200 கிராம் சாப்பிடணும், டயபெட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம் இருந்தா. ஒரு மாசத்துக்கு 2 கிலோ குறைச்சாதான் ஹெல்த்தியாவும் இருக்கலாம், வெயிட்டும் குறையலாம். இப்போ வெயிட் குறைஞ்சிட்டு எங்களுக்கு மசில் போயிடுச்சு. எப்போ பசிக்கிறதோ சாப்பிட முடியல, எப்ப சாப்பிடுறாங்களோ பசிக்கல, அண்ட் தூக்கமும் கரெக்ட் டைம்ல வருது இல்ல. சோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பாக்டிங் இட், அண்ட் அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பாடிக்கு. யோக நித்ரான்னு சொல்லுவாங்க யோகால. அது ஒரு 1/2 மணி நேரம் தியானம் மாதிரி, where you focus on each part and then you kind of release it. அதுவே ஒரு மேஜர் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். சரியா சாப்பிடாத காரணம் இல்லை ராங் திங்ஸை சாப்பிட்றது. எனக்கு பிடிச்சதை தான் சாப்பிடுவேன், இல்லை ஜங்க் ஃபுட்டை சாப்பிடுவேன், நிறையா அதை சாப்பிடுவேன். நான் நார்மல் ஃபுட்டை சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இன் இமோஷன்ஸ் வரதுனால தான் இந்த மாதிரி. ஸோ யூஸ்வலாக பஞ்சகர்மா தெரப்பின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு ஓ என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் தெரப்பி, போய் ஒரு சிரோதாரா பண்ணிக்கலாம், மசாஜ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆக்சுவலி பஞ்சகர்மா தெரப்பீஸ் அப்படின்னு இல்லை. ஹலோ ஹோம்லி டிஎன்ஏ வியூஸ். ஸோ எல்லா ஜென்ரேஷன்ல இருக்க மெயின் ப்ராப்ளம் நிறைய இந்த டிசீஸ்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ என்னதான் டிசீஸ் வந்தாலும் அதுக்கான மெடிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க பீப்புளாக மாடர்ன் மெடிசன்ஸ் தான் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. என்னதான் மாடர்ன் மெடிசன் மாடர்ன் டயட் ஃபாலோ பண்ணாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏன்ஷியன் பீரியட்லாம் சித்தா அண்ட் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க அந்த டிசீஸ்க்கு மாடர்ன் மெடிசன் என்ன சொல்லுது அண்ட் ஆயுர்வேதா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது டாக்டர் தர்ணி கிருஷ்ணர் மேம் அண்ட் டாக்டர் மதுமிதா மேம். ஹலோ மேம், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்ஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ இருக்க மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் டயபெட்டிஸ், எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த சுகர் ப்ராப்ளம், இந்த டயபெட்டிஸ்க்கு ஆயுர்வேதா என்ன சொல்லுது அண்ட் மாடர்ன் டயட் என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்குது மேம்? மாடர்ன் டயட்னா பேசிக்காக அவங்க உணவை நாங்கள் முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு அதில் நிறைய நார் சத்து உள்ள உணவு ஆட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் காய் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க. ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம் 1/4 கிலோ கூட சாப்பிட்றது இல்லை. ஆனால் ஒருத்தர் ஒரு வேளைக்கே 200 கிராம் சாப்பிடணும், டயபெட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம் இருந்தா. ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணும். புரத சத்து உள்ள உணவு எப்பவுமே சாப்பிடணும். மதிய உணவு, நைட் உணவு கட்டாயம் சாப்பிடணும். இது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எதுவாக இருந்தாலும். அண்ட் வெஜிடேரியனில் பேசிக்காக பருப்பு, பலவித பருப்புகள், அப்புறம் முழு தானியங்கள், இந்த சன்னா, ராஜ்மா, காராமணி, அந்த மாதிரி பச்சைப்பயிறு. அதை தவிர நான் வெஜிடேரியனில் உங்களுக்கு ஃபிஷ்ஷு, சிக்கன், எக். வெஜிடேரியனில் மஷ்ரூம் அண்ட் பன்னீரும் சேர்த்துக்கலாம். சோயா சேர்த்துக்கிறவங்க வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் உணவு மதியமும் இருக்கணும், நைட்டும் இருக்கணும். அண்ட் பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ராப்ளம் காய் குறைவாக சாப்பிட்டு புரத சத்து இல்லாத கலந்த சாதம் சாப்பிட்டுடுறாங்க. அப்போ அதில் என்ன, வெறும் கார்போஹைட்ரேட். அப்போ சுகர் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ 4 வித விஷயம். ஒன்று டயட் ஃபாலோ பண்ணணும், இன்னொன்று எக்ஸசைஸ் பண்ணணும், 3வது சரியான டைம் தூங்கணும். 10 மணிலேருந்து காலை எனி 7 hours. அப்புறம் எந்த மருந்து எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துக்கணும். இல்லை டீஸ்ட்ரெஸ், உங்களுக்கு மருந்து தேவையில்லைன்னா டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். எல்லாருமே டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஒரு ப்ரீதிங், ஓம் சாண்டிங், யோகா, ஒரு எனி சாண்டிங், சிங்கிள் சிலபிள் சாண்டிங், இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி டயட்டும் ஃபாலோ பண்ணால் பெட்டரா. மேம், மாடர்ன் டயட்ல இதெல்லாம் சொல்றாங்க. இஸ் இட் பாசிபிள் டு கியூர் டயபெட்டிஸ் இன் ஆயுர்வேதா ஆர் கண்ட்ரோல்? ஸோ கியூர்னு வார்த்தை யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னு சொல்றாங்க. தெர் இஸ் கிளியர்லி அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயுர்வேதத்துல இது டயபெட்டிஸ்னா என்ன, எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும், அது ரெடியூஸ் பண்றதுக்குன்னு அது டெஃபினட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஹைப்பர் கிளைசீமியா, சுகர் தான் செக் பண்றோம் யூஸ்வலி வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் டயபெட்டிஸ். பட் அது ஒரு பார்ட் ஆஃப் இட். அதுல வேற ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். இப்போ மோஸ்ட்லி நாங்க பாக்குறோம் டைஜஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, அவளால சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் பண்ண முடியல, அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்கிறது, ஆனா என்ன சாப்பிட்டாலும் அது சரியா அசிமுலேட் ஆக மாட்டேங்கிறது. ஸோ இதெல்லாம் ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ மோஸ்ட் டிசீசஸ் அப்படின்னு சொன்னா அது நம்ம கட்டு அது சரியா வேலை பண்ணலன்னா அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அது செட் பண்றதுக்கு. ஸோ அங்கதான் டயட் அதெல்லாம் ஹெல்ப் ஆகும். அண்ட் அதோட இப்போ ஹெர்பல் அசோசியேட்ஸ் இப்போ ஆம்லா யூஸ் பண்றாங்க, இல்ல டர்மரிக் யூஸ் பண்றாங்க.
இல்ல நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஹோம் ரெமெடிஸ் பீப்புள் யூஸ் பண்றது இந்த மேத்தி அதெல்லாம் ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அது கொஞ்சம் பிட்டர் சாப்பிட்டா கொஞ்சம் ஆஸ்ட்ரிஞ்சன்ட் டேஸ்ட், அப்படின்னா கஷாய துவர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணினா இது எங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல கஃப தோஷ மேஜரா இம்பேலன்ஸ் ஆயிருக்கு. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல அந்த கஃபம் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்றது இல்ல, ஜாஸ்தி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால அதுவும் ஒரு மெயின் கான்ட்ரிபியூட்டர். பிரைமரிலி இப்போ நிறைய சப் டைப்ஸ் இருக்கு அதுல. பட் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மேஜர் தோஷம் அதுல கஃபம். பிகாஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்போ சேஞ்ச் பண்ணதுனால, நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடுறோமோ அது சரியா இருக்கனால இது டெஃபினெட்லி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு டயட் வழியா, கொஞ்சம் மெடிசின்ஸ் வழியா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வழியா அது டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணலாம். மேம் நிறைய பேருக்கு மேஜர் பீப்புளுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, சித்த மருத்துவமும் ஆயுர்வேதாவும் ஒன்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும், ஆயுர்வேதாவுக்கும் சித்த மருத்துவத்துக்கும்? அப்படின்னு பார்த்தா அது டெவலப்மெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எசென்ஷியலி நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்னு சொன்னோம்னா அது ரெண்டுத்தையும் சேம். நாங்க ஆயுர்வேதம் படிக்கும் போது நாங்க வந்து அந்த டிஃபரன்சஸை படிப்போம். ஓகே, சித்தால என்ன சொல்லியிருக்காங்க, யுனானின்னு வேற இருக்கு, யோகா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் சயின்சஸ் இல்ல இந்தியன் மெடிசன் சிஸ்டம்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஆயுர்வேதா சித்தாவை பார்த்தீங்கன்னா யூஸ்வலா சொல்லுவாங்க ஆயுர்வேதா மோர் நார்த் இந்தியால டெவலப் ஆனது மாதிரி அண்ட் சித்தர்கள் மோஸ்ட்லி சவுத் இந்தியால டெவலப் ஆனது மாதிரி. பட் எசென்ஷியலி அந்த பாடியை பார்க்கறது எப்படி அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ வந்து தோஷ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பாடி இல்ல தாத்து மலஸ் அதெல்லாம் சேம் ரெண்டுத்துலயும். வார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், த வே இன் விச் அது மோஸ்ட்லி தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதுல சன்ஸ்கிருத்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் த பேசிக் வே ஆஃப் லுக்கிங் அட் த பாடி மோஸ்ட்லி சேம். மெடிசன்ஸ்லயும் கொஞ்சம் வேரியன்சஸ் இருக்கும். பிகாஸ் அந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் நார்த் இந்தியால ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வைல் ஹியர் இன்னும் ரசௌஷதிஸ்ன்னு சொல்லுவாங்க, மினரல் பேஸ்ட் அதெல்லாம். ஸோ ஹெர்ப்ஸும் இருக்கு, பட் மினரல்ஸ் அதோட யூஸ் பண்றது ஜாஸ்தி கொஞ்சம் சித்தா மெடிசன்ல, ஆயுர்வேதால இருக்கு. பட் எசென்ஷியலி பாடியை பார்க்கறது அப்ரோச் ரெண்டும் சேம். மேம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சோஷியல் மீடியால தான் இருக்காங்க. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ ஆகுது, ஹெல்த்தி ட்ரெண்ட்ஸ்ட்டு 7 days டிரான்ஸ்ஃபர்மேஷன், 30 daysல வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள், அது உண்மையா இல்லை அது வந்து ஒரு மித்து தானா? யாரா பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு நடக்கிறதே எல்லாருக்கும் நடக்காது. தட் இஸ் ஒன் திங். அவங்க நிஜத்தை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா நம்மளுக்கு தெரியாது. பட் சென்சிபிளா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 2 கிலோ குறைச்சாதான் ஹெல்த்தியாவும் இருக்கலாம், வெயிட்டும் குறையலாம். இப்போ வெயிட் குறைஞ்சிட்டு எங்களுக்கு மசில் போயிடுச்சு, இல்லை வெயிட் குறைஞ்சிட்டு எங்களுக்கு அனீமியா வந்துடுச்சு, ரத்த சோகை வந்துடுச்சு, இந்த மாதிரினா பிரயோஜனமே கிடையாது. எங்க பிரகாரம் ஹெல்த் தான் ஃபோக்கஸ், அதுல வெயிட் லாஸ் ஒரு பார்ட். ஸோ பொறுமையா இருந்தா எந்த அளவு உங்களுக்கு வெயிட் போட எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீங்க ஒரு 2 years இல்லை 1 year டைம் கொடுத்தா நாங்க நல்லாவே பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸசைஸ் டயட் ரெண்டுமே சேர்ந்து ரெண்டுத்துலயும் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாங்க யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதில் தான் இன்டகிரேஷன் நல்ல ஹெல்ப் ஆகுது. ஏன்னா சில வெயிட் லாஸ் கேசஸில் எங்களால் மாடர்ன் டயட் மாத்திரம் பண்ணினா ஒரு ரோட் பிளாக், அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்களால் பண்ண முடியல. அப்போ எப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணுறோமோ அப்போ ரொம்ப ஹெல்ப் ஆகுது. ஏன்னா இவங்க டைஜஷனுக்கு ஹெல்ப் எல்லாம் கொடுத்து அது பண்ணுறது அந்த வெயிட் லாஸ் இன்னும் பெட்டராக பாடியில் வாட்டர் போகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணினா நிறைய பெனிஃபிட் பார்க்குறோம். ஸோ அது பட் சோஷியல் மீடியாவில் யார் படிக்கலையோ, அதாவது எந்த நியூட்ரிஷனும் படிக்கலை, அவங்க மெடிக்கலாக அலோபதியும் படிக்கலை, ஆயுர்வேதா எனி ஆல்டர்னேட்டிவ் மெடிசனும் படிக்கலை, இவங்க சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் 10 கிலோ பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ அப்படின்னு போட்டு சொல்கிறாங்கன்னா அந்த ஆஃப்டர் என்னாச்சு அப்படின்னு நான் எப்பவுமே கேள்வி கேட்பேன். ஏன்னா அந்த ஆஃப்டர் இந்த மாதிரி ஹெல்த் போயிடுதுன்னா இது பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஹெல்த், இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டில் பசங்க இருக்கீங்க, யூஸ்வலா ஆஃப்டர் காலேஜ் இல்லை ஜஸ்ட் பிஃபோர் காலேஜ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க வீட்டை விட்டு வெளியில படிக்கிறதுக்கு. அப்ப அந்த பிறந்ததுலேருந்து அந்த 20 வயசு வரணும், எவ்வளோ அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கோசரம் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்க ஹெல்த் இம்யூனிட்டி எல்லாமே பிரமாதமா இருக்கும். இவங்க வெளியில போய் ஹாஸ்டல்ல இருந்து சரியா சாப்பிடாத 6 மாசத்துல அவங்க உடம்ப கெடுத்துக்கலாம். ஸோ ஹெல்த் வந்து டேக்ஸ் அ லாங் டைம் டு பில்ட், பட் அது கெடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால அதை ஃபாலோ பண்ணாதுங்க. ஏன்னா ரொம்ப வருத்தத்தக்க விஷயம், வெறும் வாட்டர் டயட், வெறும் ஜூஸ் டயட், வெறும் வெஜிடபிள் டயட் இதெல்லாம் ஃபாலோவே பண்ணாதீங்க. வெயிட் குறையலாம்,
ஆனா அது ஹெல்த்தி வெயிட் லாஸ். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ வந்து இப்போ இருக்க பீப்புளெலாம் நிறைய அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணால் குறைக்கலாம்? இப்போ நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாங்க. நைட் ஷிஃப்ட்டில் வந்து அவங்களோட ஸ்லீப்பிங் ஸ்கெடியூலே மாறுது. ஸோ என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலாம்? ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுன்னு அவங்க கிட்ட தான் இருக்கு. யோகா, ப்ரீதிங் எல்லாமே அவங்க இதில் கம்ப்ளீட்டாக வருது. அதை தான் நாங்களும் அடாப்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரீதிங், யோகா, சிங்கிள் செல் மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அந்த மாதிரி. இதை தவிர வந்து முக்கியமாக வந்து நீங்கள் இந்த சர்க்கேடியன் ரிதம் மாறுது. ஏன்னா பிபிஓ செக்டர் அவங்கெல்லாம் வந்து நைட் வேலை பண்ணி காலையில் தூங்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. பட் அவங்களுக்கு அதுக்குள்ளே எப்படி டயட் அண்ட் எக்ஸசைஸ் மேனேஜ் பண்ணணும் அண்ட் வெயிட்டை மேனேஜ் பண்ணணும், ஹெல்த்தை மேனேஜ் பண்ணணும். இது எங்களோட வேலை. அது டெஃபினட்டாக எங்களால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரூரல்னா ரொம்ப டிஸ்ட்ரிக்டும் இதுலேருந்து வரவங்க வரைச்சே 48 கிலோ 50 கிலோ தான் இருக்காங்க. பட் ஒரே வருஷம் இந்த மாதிரி ஒரு பிபிஓ செக்டரில் இவங்க 12 to 14 கிலோஸ் போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகாத தவிர்க்கிறதுக்கு எங்களால் நிறைய ஹெல்ப். சேம் கொஷின், என்ன மாதிரியான சிம்பிள் வேயா சொல்லுவீங்கன்னா என்ன மாதிரி சொல்லுவீங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு? டெஃபினட்டா இப்போ சிர்காடியன் ரிதம் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒன்று ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் வேற டைம் ஜோன்ல வேலை பண்றாங்க, இல்ல அவங்க வேலையே அந்த மாதிரி ராத்திரி தான் நடக்கும், அதுக்கு தான் அவங்களால தூங்க முடியல. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் வித் தீஸ் பீப்புள் அண்ட் அவளுக்கு வந்து 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒன்றும் தெரியாது. பட் அதுக்கப்புறம் தே ஸ்டார்ட் சீயிங் மெட்டபாலிக் டிஃபெக்ட்ஸ். அப்படின்னா அவளுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்துடுறது, எப்போ பசிக்கிறதோ சாப்பிட முடியல, எப்போ சாப்பிட்றாங்களோ பசிக்கல, அண்ட் தூக்கமும் கரெக்ட் டைம்ல வருது இல்ல. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பாக்டிங் இட் அண்ட் அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பாடிக்கு. ஸோ இஃப் தேர் நாட் ஏபிள் டு டூ தட், நான் யூஸ்வலா ஐ சஜஸ்ட் சம் சிம்பிள் டிப்ஸ். இப்போ வந்து யாருக்கோ இப்போ கார்த்தால 3 மணிக்கு தான் தூங்க முடியறது அண்ட் 10 மணி மட்டும் தூங்குறாங்க, அப்பனா அவங்க ஃபர்ஸ்ட் மீலே மத்தியானம் தான் சாப்பிடுறாங்க. ஸோ இன் சச் அ கேஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்போ குவிக்கா அவங்களுக்கு தூங்கினாலும் தேர் நாட் ஃபீலிங் ரிஃப்ரெஷ் பிகாஸ் அந்த டைம் அது தூக்கம் கரெக்டா இல்லை. ஸோ இன் சச் அ கேஸ் என்ன பண்ணலாம்? ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து நம்ம சரியா தூங்கலைன்னா நம்ம வாத தோஷம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு சிம்பிள் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க பீப்புள். ஸோ அதில் ஒன்று வந்து மசாஜ் பண்ணலாம். சிம்பிளாக ஆயில் அப்ளிகேஷன் ஃபுல் பாடி வீட்லேயே பண்ணலாம். மசாஜ் சென்டர்லாம் போக வேண்டாம், வீட்லேயே ஆயில் மசாஜ் பண்ணிட்டு குளிக்கலாம். இல்லை மசாஜ் சென்டர் முடியும்னா பஞ்சகர்மா சென்டர்னு சொல்கிறாங்க, அங்கேயும் போய் பண்ணிக்கலாம். பட் டெய்லி அட்லீஸ்ட் இப்போ வந்து எனக்கு இன்னைக்கு ராத்திரி நான் சரியா தூங்கலை, எனக்கு ஏதோ மீட்டிங் இருக்கு, எனக்கு தூக்கமாக வருது, பட் ஐ நீட் டு பி அலர்ட், அதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து இந்த யோக நித்ரான்னு சொல்லுவாங்க யோகால, அது ஒரு 1/2 மணி நேரம் தியானம் மாதிரி, where you focus on each part and then you kind of release it. அதுவே ஒரு மேஜர் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அதுலயும் it helps in rejuvenation. மூணாவது வந்து if this is possible, this is ஒரு ட்ரிக் சொல்லியிருக்காங்க, சூத்திரம் in the Ayurveda classics. இப்போ வந்து எவ்வளோ அவர் நீங்க வந்து தூங்கலையோ அது 1/2 மணி நேரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ you have 2 hour டெபிசிட், இவங்களால சரியா தூங்க முடியல ஒரு 2 ஹவருக்கு, அப்போ அந்த 1 மணி நேரத்துக்கு யூ ஹாவ் டு மேக் அப் தட் ஸ்லீப் எம்டி ஸ்டமக்ல. அப்படி பண்ணீங்கன்னா யூ வில் ஹாவ் லைக் அ பவர் நாப் அண்ட் தட் வில் ஆல்சோ ரீஜுவனேட் யூ. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ வந்து சிம்பிள் ஃபுட்ஸ், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதெல்லாம் பண்ணி தான் ஓவரால் அது ஹெல்ப் ஆகும். மேம் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க, அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு? ஸோ யூஸ்வலா பஞ்சகர்மா தெரப்பின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு ஓ என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் தெரப்பி, போய் ஒரு சிரோதாரா பண்ணிக்கலாம், மசாஜ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஆக்சுவலி பஞ்சகர்மா தெரப்பீஸ் அப்படின்னு இல்லை. தீஸ் ஆர் ப்ரீ ப்ரொசீஜர்ஸ். இப்போ நம்ம பஞ்சகர்மான்னு சொன்னா அது நம்மளோட பாடியை டீடாக்சிஃபை பண்றதுக்கு ஒரு ஓவரால் ரீசெட் பட்டன் மாதிரி, அது சர்வீசிங் சென்டர் போற மாதிரி நம்மளோட பாடிக்கு. ஸோ அது 5 ஃபண்டமெண்டல் மெத்தட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வமனன்னு சொன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எம்எஸ்எஸ் தெரப்பி, வாமிட்டிங் தெரப்பி. விரேச்சனா லூஸ் டூல்ஸ் இன்டியூஸ் பண்றதுக்கு. அப்புறம் பஸ்தி, அது ஒரு மெடிக்கேட்டட் எனிமா. அண்ட் தென் யூ ஹாவ் நஸ்யம் விச் இஸ் அ கைண்ட் ஆஃப் நேசல் அப்ளிகேஷன் மருந்து. அண்ட் ஃபைனலி ஒரு 5th அது ரத்த மோக்ஷனன்னு சொல்லுவாங்க, அது எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டா, பட் தட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிளட் லெட்டிங் தெரப்பி விச் இஸ் வெனிசெக்ஷன் இஸ் அ பெட்டர் வே டு யூஸ் இட்.
அதுவும் அது ஓவரால் பாடியை ரீசெட் பண்றதுக்கு. அண்ட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது பண்ணும்போது. இது வந்து நான் வீட்லயே பண்ணிக்கிறேன், நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நான் இந்த மருந்தை எடுத்துட்டு எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கணும்லாம் பண்ணா இட் கேன் கோ ஹாரிபிளி ராங். ஸோ அதுக்கு ஒரு வைத்தியர் இல்ல டாக்டரோட, ஆயுர்வேதா டாக்டரோட தான் பண்ணணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய டிசிஷன்ஸ் அதுல இருக்கு. நாங்க அது கத்துக்கிறோம் ஆஸ் பார்ட் ஆஃப் அவர் கோர்ஸ். அது கத்துண்டுட்டு தான் வி நோ ஹவு. இப்போ ஒரு காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும், ஏதாவது சரியா ஆகலைன்னா எப்படி கரெக்ட் பண்ணணும். அது நம்மளாலேயே அது வீட்ல பண்ண முடியாது. அதுக்கு தான் பஞ்சகர்மா சென்டர்ஸ்ல அது சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பஞ்சகர்மா பண்ணேன், மசாஜ் பண்ணிட்டேன்னா தட் இஸ் நாட் ரியலி பஞ்சகர்மா. இப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு அந்த கட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான மெயின் பாயிண்டா இருக்குதா, இல்ல அது வந்து ஒரு மித்து தானா? மித்து இல்லை. பிகாஸ் நம்ம வந்து டென்ஷன் ஆனால் ஃபர்ஸ்ட் ரொம்ப சாப்பிடுவோம், இல்லை சாப்பிடவே மாட்டோம். இது ப்ராப்ளம். ரெண்டுமே ப்ராப்ளம். அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும், அதனால அல்சர் வரலாம். அண்ட் இந்த மாதிரி இட்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடாத காரணமே கவலைகள். சரியா சாப்பிடாத காரணம் இல்லை ராங் திங்ஸை சாப்பிட்றது. எனக்கு பிடிச்சதை தான் சாப்பிடுவேன், இல்லை ஜங்க் ஃபுட்டை சாப்பிடுவேன், நிறையா அதை சாப்பிடுவேன், நான் வந்து நார்மல் ஃபுட்டை சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இன் இமோஷன்ஸ் வரதுனால தான் இந்த மாதிரி இட்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட். ஹெல்த்தி கட் வந்து இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 5 வித உணவு சாப்பிடணும் எல்லாருமே. மண்டே 1, டியூஸ்டே 1, வென்ஸ்டே 1 கிடையாது. டெய்லியே 5 உணவு சாப்பிடணும். மத்தியானம் நைட்டு டெஃபினட்டாக இருக்கணும். காய், ப்ரோட்டீன், அப்புறம் கிரெயின், அப்புறம் வந்து இந்த மாதிரி ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம், இல்லை டபுள் குவான்டிட்டி வெஜிடபிள் சாப்பிடலாம். இப்போ எல்லாரும் 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் 1/4 கிலோ காய் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு 60 கிராம் அந்த ஹோல் டேக்கே, அது போறவே போறாது. ஒருத்தருக்கு அவங்க பிளேட்டு, சின்ன பிளேட் 8 இன்ச் பிளேட் எடுத்தால் பாதி அளவு காய் சாப்பிடணும். காய்னா உடனே உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு வதக்கி வதக்கி சாப்பிட்றாங்க. இது காய்க்கு சமானம் ஆகாது. காய் வந்து கிரீன், ஆரஞ்சு, ரெட் இந்த கலர்ஸில் எந்த காய் இருக்கோ அது சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணினாலே அவங்க கட்டு நல்லா இருக்கும். ஏன்னா ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் அந்த கார்போஹைட்ரேட் கூட வேணும். நம்ம வந்து நிறைய பேர் கார்போஹைட்ரேட்டையே விட்டுடுறாங்க. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு 1/4 பாகம் வேணும் நம்மளோட பிளேட்டில். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் நிறைய பேர் ப்ராப்ளம் வர காரணம் பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணுறது, லஞ்சை வந்து லேட்டாக சாப்பிட்றது, அதுக்கு நடுவில் 11 மணிக்கு பஜ்ஜி, போண்டா, சமோசா சாப்பிட்றது, ஒரு 6 டீ காஃபி குடிக்கிறது. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணால் டெஃபினட்டாக உங்கள் வயிறு வந்து அசிடிக் ஆகி ப்ளோட்டிங் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். ஸோ கட் ஹெல்த் மெயின்டைன் பண்ண டைமும் மெயின்டைன் பண்ணும், உணவும் சரியாக சாப்பிடணும். அப்படி இருந்தால் நல்லாவே இருக்கும். பிரைமரிலி ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்க சர்வே ரோகோ அப்படி மந்தாக்னவ். அப்படின்னா